ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு, லூட் ஈவெண்ட் அப்படின்ட்டு. ஸோ லூட்னா நம்ம பொருள் லூட் பண்ணுறதுன்ற மாதிரி அர்த்தம் இல்லை. இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லூட் அப்படிம்பாங்க. நான் அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா கூட எனக்கு தெரியல, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதோட ஸ்பெல்லிங், லூட். ஓகே, இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூட்டுக்கான பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடங்களில் இருக்கும். இந்த ட்ரம்மு, இந்த ஸ்ட்ரிங்கு, இந்த நெக்கு, அப்புறம் இந்த ஸ்க்ரூஸ். ஸோ இது நாலுமே கிடைக்கும். இந்த ஸ்டோன் டெபாசிட்ஸ் அயன் மைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நெயில்ஸ் கிடைக்கும். ஃபாரஸ்ட் லொக்கேஷன்ஸில் இருக்க செஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் லொக்கேஷனில் இருக்க செஸ்ட்டு டாம்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு இந்த நெக்கு கிடைக்கும். ஐசோடாபு அந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு இந்த நெக்கு, இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் கிடைக்கும். ஓடின் சாந்தமில் வந்து உங்களுக்கு இந்த லூட்டோட இந்த பாடி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே. இந்த ஈவெண்ட் வந்து 7 நாள் வரும். நான் ஒரு நாள் வந்து லேட்டாக தான் போடுறேன். ஸோ கொஞ்சம் சாரி இந்த ஈவெண்ட்டோட கொஞ்சம் டிலேக்கு. அது தாண்டி இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இந்த ஈவெண்ட்டில் இருக்க எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரே ஒரு யூஸ்ஃபுல்னால் ஒரு எமௌண்ட் மட்டும்தான். மற்றபடி இந்த ஈவெண்ட் அந்தளவுக்கு ஒர்த்தம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த நெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 10 டொனேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டே வரும். இங்கேனாலும் சரி ஒரு பாயிண்ட்டுக்கு 10 நெயில் நீங்கள் டொனேட் பண்ணணும். அந்த நெக்குக்கு வந்து மேபி அந்த ரோப்புக்கு ஒரு ரோப்புக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். நெக்குக்கு வந்து ஒரு நெக்குக்கு 2 பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாடி ஓடின்லேருந்து எடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் 5 பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை தான் நீங்கள் டொனேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 நீங்கள் எடுத்திங்கன்னா கூட 30 தான். ஸோ ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டு எடுத்திங்கனாலும் ஒரு நாளைக்கு இது 30 கிடைக்கும். ஸோ 7 நாள்னு பார்க்கல 210. இது என்ன லூட் காயின்ஸா? பிராட்ஸ் டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ ஓகே, இந்த டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் வந்து ஒரு நாளைக்கு 30 கிடைக்கும் மேக்ஸிமம் சொல்கிறேன், மினிமம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 கிடைக்கும். அந்த 30 7 நாள் ஈவெண்ட்லேயும் இப்போ 6 நாள் ஆச்சு. 6வது நாள்னா 6 3 150 காயின்ஸ் அதிகபட்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 150 காயின்ஸை வச்சு இங்கே இருக்க பொருட்களை மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லூட் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு எமௌண்ட் மாதிரி. உங்களுக்கு ரீசெண்டாக ஃப்ராஸ்ட்போனோட டிஸ்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, ஃப்ராஸ்ட்போனோட டிஸ்கார்டில் வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு லூட் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் வீடியோ கிளிப், ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டு மியூசிக் போட்டு கொடுக்குறவங்களுக்கு ஏதோ சம்திங் ஏதோ ப்ரைஸஸ் இருக்குன்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. நான் அந்த இதில் கலந்துக்கல, ஸோ எனக்கு அதை பற்றி தெரில. வீடியோஸ் வந்து நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்கள ஒரு லூட் மியூசிக்கோ இல்லை கிட்டார் மியூசிக், வயலின் மியூசிக்ன்ற மாதிரி ஆட் பண்ணி அது அந்த ஃப்ராஸ்ட்போன் சர்வரில் வந்து அப்லோட் பண்ணிருந்தாங்க. அதில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களே இல்லை ஃப்ராஸ்ட்போனே ஒன்று கம்போஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரில. ஸோ அந்த இதுதான் நீங்கள் வந்து கையில் இந்த லூட் வச்சு வாசிக்கிற மாதிரி வரும், வித் மியூசிக் வரும். எமௌண்ட் மட்டும் வராது, மியூசிக்கோட வரும். ஓகே, ஸோ இந்த எமௌண்ட்டுக்காக தான் வந்து இந்த ஈவெண்ட்டு. ஸோ அது தாண்டி இந்த ஃபெஸ்டிவல் டெசர்ட், ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஒர்த்தானது. பட் இது 75 காயின் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இது உங்களுக்கு பாருங்கள், ட்ரீட் ஃபார் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், ரிஸ்டோர்ஸ் 300 ஹெல்த் பாயிண்ட்ஸ் இன் 3 செகண்ட்ஸ். 3 செகண்டில் 300 ஹெல்த் பாயிண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணுது. ஒரு செகண்டுக்கு 100 ரெக்கவர் பண்ணி விடுது. ஸோ இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒர்த்து. ஓகே, மேனரில் இருக்க ஃபுட் ஸ்டோரேஜில் இது வைக்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க. மற்றபடி மோஸ்ட்லி இதில் எல்லாம் நீங்கள் பார்த்ததாக தான் இருக்கும். இந்த பம்கின் சூப்பு, ஓட் மீலு, இது ரிப்பு, இது என்னன்னு தெரியலையே, மியூல் ஒயின். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் இதெல்லாம் பார்த்தது தான். இது வந்து அந்த ஃபெஸ்டிவல் ஃபிஷ் வந்தப்போ அதுக்கு வந்த ஃபுட் ஐட்டம்ஸு. ஃபெஸ்டிவல் ஃபிஷ்ஷோட வீடியோ நான் போட்டிருக்கேன். இது பம்கினா, பேக்கடு பம்கின். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இதில் அந்த ஒரு ஃபெஸ்டிவல் கேக்கு தாண்டி அந்த எமௌண்ட் தாண்டி வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு இதில் யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இந்த ஈவெண்ட் நீங்கள் அந்தளவுக்கு பண்ணுமா அப்படிங்கிறது உங்கள் விருப்பம் தான். பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ ஓகே, இதில் வந்து நான் மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ராக் லொக்கேஷன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன அந்த நெயில்னு சொல்ல முடியாது, அது அந்த டியூனர், இது மேலே அந்த மண்டையில் இங்கே டியூன் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூன் பண்ணுறது கிடைக்கும். அதை தாண்டி ஸ்ட்ரிங் வந்து ஐசோடாப்பில் கிடச்சிது.
பாடி பார்ட் வந்து ஓடின் சாந்தம், நெக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக டூம்போட செஸ்ட்டில் கிடைக்கிது. டாம்போட செஸ்ட் நார்மல் எல்லோ ஜோனில் இருக்க டாம்போட செஸ்ட்லேயே கிடைக்கிது. மற்ற பார்ட்ஸும் ஓடினில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நெயில் கிடைக்குமான்றது தெரியல. நெயில் வந்து உங்களுக்கு மைனிங் பண்ணும்போது தான் கிடைக்கிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது தாண்டி நம்ம சேனலில் வந்து நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு போலுக்காக. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட லோகோ ஓகே, நம்ம சேனலோட அந்த இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த சேனல் நான் அதில் டெய்லி வீடியோ ஃபீட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நான் லாங்கேகோ ஒன்று சும்மா எடிட் பண்ணி வச்சு சேனல் இந்த கேம் நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு காலேஜ் டைமில் பண்ண ஒரு விஷயம் அது. ஸோ அந்த லோகோவை மாற்றுறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு போல் வச்சுருக்கேன். 3 லோகோஸ் கொடுத்து உங்களுக்கு அதை வந்து நீங்கள் எது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களோ அதை நம்ம போட்டுக்கலாம். அது கீழே வேறு ஏதாவது உங்களுக்கு அதில் சஜஷன்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள். முடிஞ்ச என்னால் முடிஞ்சால் அதை எடிட் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி இப்போதைக்கு இருக்க அந்த 3 லோகோஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எதுக்கு அதிக ஓட்ஸ் விழுந்திருக்கோ அந்த லோகோ வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஓட்டிங் மேபி 1 or 2 வீக்ஸ் வரைக்கும் போகும். ஏன்னா நம்ம சேனலுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸ் இல்லை, அவ்வளோ பெரிய வியூவர் பேஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே எடுத்துப்போம். உங்களுக்கு அந்த ஓட் பண்ண விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள். பண்ணி உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் காட்டுங்க. எனக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக போகும். வீடியோ பார்க்குறோம் கமெண்ட் பண்ணுறோங்கிறத தாண்டி உங்களுக்கும் இந்த சேனல் கூட கொஞ்சம் என்கேஜிங்காக போகும். ஸோ ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த ஈவெண்ட் என்ன கேட்டால் ஒர்த் இல்லை. இந்த ஈவெண்ட் நான் பண்ணவும் போகிறதில்ல. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த கிஃப்ட்டில் இதில் இந்த ஒரு கேக்கை தவிர்த்து மற்ற இது எதுவுமே எனக்கு கேட்டால் ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மீதி எல்லாமே வந்து நம்மளே ப்ரிப்பேரும் பண்ணிக்கிற மாதிரி தான். இந்த ஃபெஸ்டிவல் ஃபிஷ்ஷை வர்றது, பம்கின் சூப்பு, ஓட் மீல், இதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி தான். ஒரு குக்கி நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா நான் தான் சொன்ன மாதிரி தான், அது உங்களுக்கு அங்கே எக்ஸ்சேஞ்சில் வந்து இங்கே பாட்ஸ் போடும்போது பாயிண்ட்ஸ் இங்கே நிறையா கிடைச்சா கூட பரவாயில்ல. உங்களுக்கு அந்த மைண்ட் பண்ணால் கிடைக்கிற அந்த டியூனர் இருக்குது பார்த்தீங்களா, அதை 10 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 1 பாயிண்ட்டே கிடைக்குது. 100 பாயிண்ட் வேணும்னா உங்களுக்கு 1000 போடணும். ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் 20 போட்டிங்கனாலுமே 200 தான் போட முடியும். உங்களுக்கு 20க்கு 2 பாயிண்ட்டுனா இங்கே 10 20 பாயிண்ட்டு தான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது ஃபுல்லாக 100 போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இங்கே 10 பாயிண்ட் கிடச்சி உங்களால் இதை எடுக்கவே முடியும். ஸோ ஒரு டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூடுக்கே அந்த மாதிரி மேபி நீங்கள் சொல்லலாம் ஓடின் போகலாமே அப்படின்ட்டு. பட் ஓடினாலுமே உங்களுக்கு வந்து எல்லா செஸ்ட்டையும் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது எவ்வளோ கிடைக்கும், அதோட ட்ராப் ரேட் என்னன்னு தெரில. அதை தாண்டி அங்கே ஒரு 10 கிடைக்கிது அப்படின்னாலுமே எப்படி சொல்கிறது, கெஸ்ட் ஆளு, செல்லு, ஃபோர்ஜ் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஃபோர்ஜ் அண்ட் ஆர்கைவ்ஸ் கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 20 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி 20 கிடைச்சதுனாலும் ஒரு ட்ரம் அந்த பாடி பீஸ்க்கு 5 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ 10 கையில் 50, 20 கையில் 100 தான் வரும். நீங்கள் ஒரு டைம் ஓடின ஃபுல்லாக கிளியர் பண்ணிங்கனாலும் 20 கிடைக்குதுன்னு வைங்க. 20 கிடைக்குமான்னு தெரில, இல்லை 20க்கு மேலே கிடைக்குமான்னு தெரில. ஸோ 20 கிடச்சிது, ஆவரேஜாக சொல்கிறோம் ஒரு கவுண்ட்டுக்கு 20 கிடைக்குதுன்னா நீங்கள் ஒன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 தான் வரும். மீதி 25க்குமே நீங்கள் வேறு ஏதாவது பார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். அதுவும் இதில் வந்து ஒரு டைமுக்காக, மீதி 3 டைமுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடின் வந்து ஒரு தடவை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் தான் ரீசெட் ஆகும். ஸோ அந்த 2 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி அந்த 2 நாள் வெயிட் பண்ணுறதை தாண்டி உங்களுக்கு இந்த ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஓடின் 3 தடவை கிளியர் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ இந்த ஈவெண்ட் என்ன கேட்டால் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஏன் டெவலப்பர்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தெரில. இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க கோல்டுக்கு. ஸோ அதனால மேபி வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, யாருப்பா விளாட போகிறா, கோல்டை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போட்டு நம்மளுக்கும் லாபம் தானே நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரில. எதனாலன்னு தெரில இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேபி இந்த ஈவெண்ட் என்ன கேட்டால் ஒர்த் இல்லைங்க. ஸோ இது நீங்கள் விளையாடுறதும் விளையாடாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம். பட் என்ன கேட்டால் இது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லியாச்சு, நடக்கிற போல் பற்றி சொல்லியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸே ஏறல. கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் நிறையா வீடியோஸ் போடணுன்னு தோணும். சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் ஸ்நாக்னட்டாக நிற்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் வந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.